ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வாங்க பன் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். நான் வந்து 1 கப் பால் வந்து எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா கை பறக்கிற சூடு இருக்குது. வெதுன்னு இருக்கிற சூட்டில் நம்ம வந்து 1 கப் பால் எடுத்திருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே விட்டுடுங்க. ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ வந்து தட்டு போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு விட்டுடலாம். இப்போ பாருங்கள், ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்கு. பாருங்கள், நல்லா வந்து ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிருக்கு. இப்போ வாங்க நம்ம வந்து மாவு பிசைஞ்சிடலாம். நான் வந்து 2 கப் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். ரொம்ப சிம்பிள் தான், பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் இப்போ வந்து 2 கப் மாவு எடுத்துக்கிறேன். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கப்பு பார்த்திங்கன்னா 250 ml கப்பு எடுத்திருக்கேன் நான். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முட்டை எடுத்துக்கிறேன். முட்டை போட்டிங்கன்னா ப்ரெட் வந்து ரொம்ப சாஃப்டாக வரும். அதுக்காக தான் நான் வந்து ஒரு முட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆயிலை ஊற்றிக்கிறேன். நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வந்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையாமல் கொஞ்சம் வந்து எலகலாகவே பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், நான் வந்து இந்த அளவுக்கு நான் வந்து பிசைஞ்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கிறேன் நான். தட்டுக்கு மாற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இழுத்து பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் நம்மளுக்கு பன்னு வந்து. கையில் வந்து லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி இழுத்து பிசைஞ்சிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு பிசைஞ்ச கிண்ணத்தில் நான் வந்து வச்சுக்கிறேன். இப்போ இது மேலே பார்த்திங்கன்னா லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க, காஞ்சிடாமல் இருக்கும். ஒரு தட்டோ இல்லைன்னா கிளாத்தோ போட்டு ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா வந்து ஊற வச்சுக்கோங்க. மாவு பார்த்திங்கன்னா நல்லா டபுள் ஆகி வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மாவு வந்து நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதை நல்லா இன்னொரு வாட்டி பிசைஞ்சிக்கோங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேனோ அப்போல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் வந்து எதில் பேக் பண்ணுறீங்களோ அந்த கண்டெய்னரை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸை வந்து எடுத்துகிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி கிராக் எதுவும் இல்லாமல் நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்து செஞ்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த கண்டெய்னரில் தான் பேக் பண்ணுறதுனால நான் வந்து இதில் வச்சுக்கிறேன். ஒரு குட்டி குட்டி பால்ஸை நான் வந்து உருட்டி எடுத்துக்கிறேன். நல்லா இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க, கிராக் எதுவும் இல்லாமல். நான் ஃபோல்டு பண்ணுற மாதிரி நீங்களும் செஞ்சுக்கோங்க. இதே மாதிரி நான் வந்து செஞ்சு எடுத்துக்கிறேன். நான் இந்த கண்டெய்னருக்கு பார்த்திங்கன்னா ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ தான் நம்ம வந்து பன் எடுக்கும்போது ஒட்டாமல் வரும். இதே மாதிரி நம்ம வந்து ஒரு 5லேருந்து 6 வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க, கிராக் எதுவும் இல்லாமல். இதே மாதிரி நம்ம வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கேப் விட்டு வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு 20 மினிட்ஸ் நம்ம வந்து அப்படியே விட்டுடலாம். இப்போ வந்து டபுளாகி வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் தட்டு போட்டு ஒரு 20 மினிட்ஸ் நான் அப்படியே விட்டுட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா உப்பி வந்திருக்கு. இப்போ வந்து வேக வச்சுக்கலாம். மிச்சம் இருந்த மாவு வந்து நான் இன்னொரு பவுலுக்கு நான் வந்து போட்டு வச்சுருக்கேன்.
இப்போ வாங்க குக்கர் வந்து ஹீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குக்கர் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு லேயர் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து குக்கர் வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஒரு லேயர் வந்து நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். குக்கர் மூடிக்கு பார்த்திங்கன்னா கேஸ்கெட்டும் விசிலும் போடாமல் வந்து நம்ம வந்து ஹீட் பண்ணிக்கலாம். விசில் வந்து எடுத்துடுங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் ஆகிருக்கு. நான் ஸ்டாண்டுக்காக ஒரு குட்டி கப்பை வந்து கவுத்தி விட்டுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ட்ரே வந்து வச்சுக்கலாம். இது மேலே வந்து லைட்டாக வந்து பால் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் பார்த்திங்கன்னா பன்னு கிடைக்கும். 20லேருந்து 25 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். ஃப்ளேம் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள் சூப்பராக வந்து பன்னுக்கு நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி குத்தி பார்த்திங்கன்னா உள்ளே வந்து வெந்திருக்கும். இங்கே பாருங்கள் ஒட்டாமல் வருது, சூப்பராக வெந்திருக்கு. எனக்கு பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கிச்சு. நான் 2 மினிட்ஸ் வந்து அப்படியே விட போகிறேன். பன் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும். இப்போ பாருங்கள் லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ இது வந்து ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். மிச்சம் இருக்கிற மாவு கிண்ணத்தில் வச்சுருந்தேனுங்களா, அதையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன் நான். பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப குட்டி குட்டியான பன் வந்து நம்ம செஞ்சிட்டோம். இப்போ இதை வந்து எடுத்துக்கலாம். ஸ்பூனில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் தான். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னுட்டு. ரொம்ப சூப்பராக உள்ளெல்லாம் வெந்திருந்துச்சு. இங்கே பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. டீ கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. பிகினர்ஸாக இருந்தால் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். இப்போ பாருங்கள் இந்த கிண்ணத்தில் இருக்கிறது நல்லா வெந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னுட்டு. இப்போ இதை நம்ம தட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற மெஷர்மெண்ட் வச்சு செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக உங்களுக்கு பன்னு கிடைக்கும். பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து நெக்ஸ்ட் ஷோவில் வந்து பார்க்குறேன். பாய். தேங்க்யூ. பாய்.